கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறைந்த புதையலை வெளிப்படுத்தும் தேவன். ஏசாயா 45:4. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. வனாந்தரமான இந்த வாழ்விலே ஓடி ஓடி உழைத்தும் கூட ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லையே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை பார்த்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன் என்று கூறுகிற அன்பின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அன்னுதினம் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை தேடி உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்மை கத்தாவே சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மனிதர்கள் தேடும் செல்வமும் புகழும் நிலையானது அல்ல. ஆனால் தேவன் கொடுக்கும் புதையல்களாகிய ரட்சிப்பு, கிருபை, ஞானம், சத்தியம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. புதையல்கள் மண்ணுக்குள் மறைந்து இருக்கும். அதை பெற ஆழ்ந்து தேட வேண்டும். அதுபோல தேவனுடைய சத்தியமும் ஆன்மீக ஆசீர்வாதங்களும் ஆழ்ந்து தேடுகிறவர்களுக்கு மட்டுமே அவை வெளிப்படும். இயேசு கூறுகிறார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். நம்முடைய வாழ்விலும் பரலோக பொக்கிஷங்களை பெற முடியாது. உலக கவலைகள், சோதனைகள், துக்கங்கள், ஆடம்பர வாழ்க்கைகள் போன்றவை காரணமாக இருக்கலாம். இரண்டு மனிதர்களுக்கு ஒரே நேரம் ஊழியம் செய்யவே முடியாது. ஒன்றை வெறுத்து மற்றொன்றை பற்றி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உலக சூழலை விட்டுவிட்டு அதற்குள்ளே தேவன் மறைத்து வைத்திருக்கிறோம் கிருபை, ஆறுதல், வெற்றி, ஞானம் இவற்றை வெளிப்படுத்த உதவி புரிவாராக. பிரியரே, சாலமோன் ஞானி தேவனிடத்தில் செல்வம் கேட்கவில்லை, ஞானம் கேட்டான். தேவன் அவனுக்கு மறைக்கப்பட்ட ஞான புதையலையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கொடுத்து, உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுந்ததும் இல்லை. அப்படியானால் சாலமோன் ஞானியின் ஞானத்தை அல்ல, தேவ ஞானத்தை நாம் கேட்போம். நிச்சயமாக நமக்கு நாம் தேவனுடைய ஞானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.